ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேந்திர பழமும் அவ்வளோ வச்சு ஒரு கொலக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு நேந்திர பழம் ஒரு 3லேருந்து 4 கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக, அப்புறம் அவல் ஒரு கப்பை பொடிச்சு வச்சுருக்கேன் தூள் பண்ணி, அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச நேந்திர பழத்தை போட்டுக்கலாம். இந்த நேந்திர பழம் நெய்யிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ தேங்காவை போட்டுக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இருக்குது, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச அவுள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறினோன்னா, கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே இதை உருட்டலாம், ஆறட்டும். நம்மளோட நேந்திர பழம் அவுள் நம்ம கிளறணும், ஆறிடுச்சு நல்லா. இப்போ இதை நல்லா இப்படி குட்டி குட்டியாக நம்ம உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இட்லி குண்டா வச்சுருக்கேன். அது உள்ளே தண்ணி வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நான் தட்டுக்கு மேலே மந்தார இலை வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை வச்சாலும் நல்லது தான். நான் மந்தார இலை இருக்குது வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி 5லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நேந்திர அவல் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் நெய்யை தடவி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நான் சிகப்பு அவல் போட்டு செஞ்சுருக்கேன். நேந்திர பழம், அவல், தேங்காய், இதுதான் ஹெல்த்தியானது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.